என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். எதற்காக இந்த அவசர செய்தியை இன்று உன் அப்பன் கொண்டு வர வேண்டியதாகியது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமும் கூட. என் குழந்தையே, ஒரு பெண் தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உள்ளே வர முடியாமல் நிற்கின்றது. அதற்கு காரணம் நீ சொன்ன ஒரு வார்த்தைதான். ஒரு முறை அலட்சியப்படுத்தாமல் கருப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை நீ உள்ளே வரவழைக்க வேண்டும். நீ வணங்குகின்ற ஒரு தெய்வம்தான் எதனால் வெளியே நிற்கிறது, அப்படி என்ன ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் என்பதனை நிச்சயமாக இப்பொழுதே நாம் பேசி தீர்த்து விட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எத்தனையோ கஷ்டங்களை நீ பார்த்திருக்கின்றாய். அப்பொழுதெல்லாம் உனக்கு துணையாக இருந்த தெய்வங்கள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உள்ளே வர முடியாமல் இருப்பதற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது வருத்தப்பட வேண்டிய விஷயமல்லவா? இதையெல்லாம் தெளிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, இந்த மனிதர்களை எல்லாம் நமக்கு துணைக்கு நம்பாமல் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல உறவுகள் நமக்கு ஒருபொழுதும் துணையாக இருக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டதனால் தானே என் பிள்ளை தெய்வத்தை துணை என்று நாடி வந்தாய். தெய்வம் மட்டும் நமக்கு இருந்து விட்டால் போதும் என்கின்ற ஒரு உணர்வுக்கு நீ வந்துவிட்ட பிறகு நீ அந்த தெய்வத்தையே உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருப்பது என்ன நியாயம்? கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்றும் இடைவெளி விடாமல் கேள். என் பிள்ளையே, எதையுமே முழுமையாக கேட்டால்தான் என்ன விஷயம் நம்மை சுற்றி நடக்கிறது என்பது உனக்கு புரிய வரும். அரைகுறையாக எதையும் தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக புரிந்து கொள்ளாதே. என் தங்கமே, உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த பெண் தெய்வமானது சில காலமாகவே உனக்கு எத்தனையோ உதவிகளை செய்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி என்னாலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு தெய்வம். ஆனால் இப்பொழுது உனக்கு எதையுமே செய்ய முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். என் பிள்ளையே, நாம் சில விஷயங்களை எல்லாம் நம்முடைய சொந்த விஷயத்தை கொண்டு செய்வோம். அதே நேரத்தில் சில விஷயங்களை எல்லாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நாம் கோட்டை விட்டு விடுவோம். அப்படி நீ விட்ட ஒரு விஷயம்தான் இந்த தெய்வம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு இந்த தெய்வத்தை உள்ளே வரவழைக்காமல் நீ இருந்து விட்டாய். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்திலுமே நம் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ, நம் மனசாட்சி நம்மிடத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசுகின்றதோ அதை மட்டும்தான் நீ உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சரியாக நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு வாழ்க்கையில் போதாதா? இனிமேலும் அவமானத்தை நீ சந்திக்க வேண்டுமா? அப்படி சந்திக்க உனக்கு துணிவிருந்தால் இந்த மனிதர்கள் பேச்சினை கேட்டு நீ அதன்படி நடந்து கொள். இல்லை, நான் மீண்டும் ஒரு முறை அவமானத்திற்குள் சிக்க மாட்டேன், மீண்டும் எக்காரணம் கொண்டும் இவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வாயானால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு எத்தனையோ விஷயங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல நன்மைகளையும் தருகின்றது, பல தீமைகளையும் தருகின்றது. எல்லாவற்றையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையாக மாறும். அப்பேற்பட்ட இந்த நிலையில் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்த விஷயத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்வதில் என்ன தவறு இருக்கின்றது? எதுவாக இருந்தாலும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம்
நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்வழிப்படுத்துவதை மட்டும்தான் உணர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிடக்கூடாது. ஏமாந்ததும் போதும், துரோகத்தின் வழிகள் கொடுத்த வேதனைகளும் போதும். இனிமேலாவது என் பிள்ளை விழிப்போடு நீ இருக்க வேண்டும். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பது யார் என்பதனை நீயாகவே தெரிந்து கொண்டாய் அல்லவா? கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை இனி கவனமாக கேள். என் பிள்ளையே, நீ ஒரு பெண் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். அது யார் என்று உனக்குத்தான் தெரியும். அது உன்னுடைய குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது என் குழந்தை உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். யாரோ ஒருவரை நீ வணங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களால் உனக்கு ஒரு நல்லது நடக்கவில்லை என்றவுடன் சட்டென்று நீ என்ன வார்த்தை சொன்னாய் தெரியுமா? உன்னை வணங்கியும் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று நீ சொல்லிவிட்டாய். உன்னை வணங்குவதனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நீ சொல்லிவிட்டாய். உனக்கு நல்லது நடக்கவில்லை என்று நீயாக நினைக்கின்றாய். தெய்வம் உன்னை எத்தனை இன்னல்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறது என்பதனை நீ உணரவில்லை. உன் முன்னால் நடப்பதுதான் உனக்கு கஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை தெய்வம் காப்பாற்றுவதனால்தான் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை மட்டும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் உன் மனதை கெடுக்கின்றார்கள். நீ வணங்குகின்ற தெய்வம்தான் உனக்கு எதையும் கொடுக்கவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்களை நீ நினைக்கின்றாய் என்று. பொதுவாகவே சில தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது, சில தெய்வங்கள் என்ன, எல்லா தெய்வங்களும் தான். எல்லோரையுமே வணங்கும் பொழுது உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன கஷ்டங்கள் இப்பொழுது உனக்கு இருக்கின்றதோ அதுவெல்லாம் முடிவினை கொண்டு வர வேண்டும். அப்படியானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கான தீர்வினை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து விட்டால் மட்டும்தான் என் குழந்தையே, உன்னால் தெளிவான ஒரு பாதையில் பயணிக்க முடியும். அப்படி நீ பயணிக்க நினைத்தாயானால் உன் அப்பன் நான் சொல்வது சரிதானே? இந்த தெய்வங்களை நீ குறை சொல்லி இருக்க கூடாதல்லவா? மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை வணங்குவதில் எந்த பலனும் இல்லை என்று நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ வணங்கிய அந்த பெண் தெய்வம் உன் இல்லத்தின் வாசலிலேயே நின்று விட்டது. உள்ளே வர மனமில்லாமல் அப்படியே நின்று விட்டது. என் குழந்தையே, அவர்கள் இன்னமும் அங்கிருந்து செல்லவில்லை. உள்ளே வரவழைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அவர்களிடத்தில் நான் எப்பொழுதுமே உங்களை வணங்குவதனால் மனதில் தெளிவோடுதான் இருக்கின்றேன். எந்த காலத்திலும் உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். உங்கள் மீது அன்பு கொண்ட பிள்ளை நான் அல்லவா என்று ஒரு முறை சொல்லிப்பார். நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். பொதுவாகவே தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. எதை செய்தாலும் அவர்கள் தங்களினுடைய உண்மையான அன்போடும் நல்ல மனதோடும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அவ்வளவுதான். அதை சரியாக யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை முழுமைக்குமே தெய்வம் துணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் துணையாக இருக்கின்ற இந்த பெண் தெய்வத்தை நிரந்தரமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையிலிருந்து மாறி உனக்கான மகிழ்ச்சியை நிலையாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு. கந்தன் சொல்வது போல நல்ல மாற்றங்களை காண்பாய். பெண் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு அங்கே நிச்சயமாக பல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வரும். எப்பொழுதுமே வணங்குகின்ற தெய்வத்தின் மீது சந்தேகப்படாதே. அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்று அவர்களின் மீது பழி போடாதே. நிச்சயமாக அது உனக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.